அப்புறம் இந்த முட்டையை நல்ல வடிவா வச்சு வெட்டி வச்சிருக்கிறோம். இஞ்சால இஞ்சி முட்டை சரியோ. அதே மாதிரி நாங்கள் முட்டையை வத்தி எங்களோட குழம்பு ரெடி. ரைட்டோ, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் குளங்கண்ட வீட்டிலான்னு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கிறாங்க. நைட்டு கொஞ்சம் வழிப்பயணம் வளர்க்கிட்டாங்க. சரியா வழிப்பயணம் மறைக்கல. காலையில குத்தெல்லாம் வாங்கி செந்திரன் எல்லாம் அன்னைக்கு எல்லாம் குத்து வாங்கி முடிய உடையிலி. அதுதான் அதனைக்கு சரியான கவலையா கிடக்கு. எங்களை உறவு வலிப்பங்களை நேசிக்கிறத குறைஞ்சு போடு. சரியா நேசிக்கிறேன். நாங்க கொஞ்சம் வீடியோல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் போடுவோம். வீடியோல நாங்க கொஞ்சம் மாத்தி போடுவோம். அதுதான் அது என்ன செய்யறேன். நேற்று உங்களுக்கு தேவைதானே அந்த சிப்பி வந்து அதுபடியே தானே சிப்பியை போய் எடுக்க போனாங்க. அது தேவைன்றபடியா அதை ஒன்றும் செய்யல. அதைத்தான் நாங்கள் நேற்று ஒரு வீடியோ பதிவாக ஒன்று மாற்றி எடுத்துனாங்க. ஆனால் இவரை கடலுக்கு போட்டுட்டு வர டிரைவர் நாங்கள் முடியல. அம்மாக்கு யார் பதில் சொல்றது? அவ கேட்க மாட்டான். அம்மா கேட்க மாட்டா. சந்தோஷம் போட்டாங்க. உங்களுக்கு தெரியா விட்ட செய்யற குழப்படி கொஞ்சம் கூடியா கிடக்க இந்த பெனங்க சீசன் பக்கத்தே இல்ல. பெனங்காமரம் இல்ல இருக்கு. அதான் வந்து பிரச்சனை. நாங்கள் இங்க வச்சிருக்கல தானே பெனங்க வச்சிருக்காரையும் பக்கத்து வாசம். அந்த வாசத்துக்கு கடவுட்ட வந்துட்டு அது வந்து ஒரு காலத்துக்கு ஒரு சீசன் நீங்கள் அந்த இலையானது காட்சி படைக்கிறதா? நீங்க காட்சி படைச்சீங்கன்னா இலையான் தரா? என்ன காட்சி படைக்கிறது? அந்த மாசியம் மாதிரி காட்சி படைக்கிறா இலையானுக்கு. அப்ப நீங்க காட்சி படையுங்க உனம்மா. உங்ககிட்ட விட்டு இலையான் இல்ல உங்ககிட்ட விட்டு. அதுதான் சரி. அப்ப நாங்க அன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நிந்திர? அதாவது வந்து நாங்கள் ஒரு பின்னர் இரவு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேலையாகவே எடுக்கிறோம் வீடியோ. ஏன்னா இரவுல எடுத்தா கொஞ்சம் கிளியர் இருக்கு. அந்தபடியா நைட் சாப்பாடை வந்து பின்னேரமே நாங்கள் வந்து வீடியோ அப்படி பதிவு கொண்டு எடுக்கிறோமே. அது வந்து நீங்க சொன்ன டக்குன்னு சொல்றீங்க. நாங்க சொல்லேக்க நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் என்ன சாப்பாடு. அதுபடித்தான் நாங்க சொல்றேன் இப்ப. அதுதான் உண்மைக்குமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். அப்போ எங்களோட வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட வேற என்ன சொல்ல போறாராமோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன வீடியோன்றதை பார்க்கலாம். உண்மைக்குமே அப்போ யார் போகணும்? கேமராமேன். அது நான் போறேன். என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உண்மையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் புட்டு கொத்தம் முட்டை குழம்பு. புட்டு கொத்தும் முட்டை குழம்பு. அதாவது வந்து இந்த குருமா முட்டை குழம்பு வச்சு புட்டு கொத்தோட சாப்பிடுறது. அப்படி குழம்பையும் போட்டு கொத்து மாதிரி கொத்த அது வச்சிருக்கு. அது நாங்கள் வந்து எல்லாம் ரைஸ் போடுற மாதிரி தான் எல்லாம் செய்ய போறோம். வித்தியாசமா இருக்கிறத பயன்படுத்தி செய்ய போறோம். நானும் நல்லா வரும் வரல வேற மட்டும் தெரியும். கண்ணெல்லாம் நாங்கள் அப்படி புட்டு கொத்து சாப்பிடுறது. அப்ப நாங்கள் வந்து தேவையான பொருட்களை போய் நான் வந்து காட்டிட்டு மாறினேன். போங்க நீங்கள் வாங்க அப்படியே பாப்போம். இங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் இந்த முட்டையை நல்ல வடிவா வச்சு வெட்டி வச்சிருக்கிறோம். இஞ்சால இஞ்சி முள்ளியும் சரியோ. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா லீஃப் ஸ்டெப் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம். கரட் தட்டில் உறைஞ்சி வச்சிருக்கோம். தக்காளி பழம். அப்புறம் இஞ்சால உப்பு தூள் எண்ணெய் இது பெருஞ்சீரகம் கட்டைத்தூள் இது வெந்தயம் கடுகு தேங்காய்பால் புட்டு அவிச்சு வச்சிருக்கோம். இஞ்சால பாத்தீங்கன்னா மண் சட்டி சூடாகவே ஒரு நாள் ஆகும். இது மெட்ட சட்டி ரெண்டுக்கு இஞ்சால புட்டு கொத்துற கொண்டு கறி காய்ச்சிடாது. என்ன குயிக்க ரெண்டு கையா போறாங்க பாருங்க. அதுதானே. ஆனா என்ன இது மண் சட்டி சூடாகிறதுக்கு நேரம் சொல்லுமோ. நீங்க இப்ப கதை கேட்க போட்டுட்டு இருந்திருந்தாலும் பாத்துருக்கலாம். சரி விடுங்க கொஞ்சம் சுடட்டுமே. வரப்போறீங்களா சேர்ந்துருமாங்க நீங்க? இதுவரை நீங்கள் போடுங்க. நான் திருப்பி போகணும். அது சரி. ஆனா சூடாயிடுச்சு. என்ன ஒன்னையே விடுறீங்களோ? என்ன சட்டி படா பேமா கிடக்கு. ஏதோ செய்யணுமா கிடக்கு. மண் சட்டி தானே கீட்டர்னா படிச்சும் போடும். மண்ணையில விட்டு கீட்டாத்தும் போடுங்க. வெங்காயங்களை போடுவோம். புகையில அப்படி வந்துட்டு உங்களை குறைக்க மாட்டீங்க. அதுதானே. நாங்கள் இனிமே என்ன செய்ய போறோம்? எல்லாம் மூடிக்கே வச்சிருக்கிறோம். இல்லையானால நாங்கள் எல்லாம் மூடி வச்சுக்கோம். இது வெங்காயம்
அப்போ சூடாக குயிக்காதுல அலுவல் முடியும். எல்லாம் முடியுமா? ரைட். வெங்காயம் போட்டுட்டோம். என்ன கொஞ்சம் குண்டனை போடுவோம் வெங்காயம். இனி வேறக்கு வேலை இல்லை. முடி விடுங்க வகையில். இனி இதுக்குள்ள நாங்கள் எங்கள் பெருஞ்சீரகம் தேவையான அளவு பெருஞ்சீரகம் சந்தோஷத்தில் செல்ல எடுத்துருவார் ஒரு ஒரு சாமான். சந்தோஷம் தெரியுமானு ஆகும். கடுகு அந்த வச்சுங்க பக்கத்தில் இருக்கு. இது வெந்தயம் பக்கத்தில் இருக்கு. கடுகு இது தயவு செய்து அவரைக்கு நேரமே எனக்கு கொஞ்சம் தூரையில் கிடக்கு. நீங்கள் எட்டியில் எடுக்கணும். அதுக்கான நீங்கள் அந்த போத்தில் கையால் காட்டினீங்கன்னா எடுத்துருவேன். அடையா இருக்குல்ல குட்டி போட்டு. அடுத்தது வெந்தயம் மடுங்கோ. வெந்தயத்தையும் போட்டு வதக்கும். வெந்தயம் ரொம்ப போடுவோம். முட்டை குழம்பு எல்லாம் வாசமாக இருக்கு. ஓகே எல்லாத்தையும் போட்டு வதப்போம். கட்டத்தூள் போடுவோம் மாறுதெல்லாம். அப்புறம் மதக்கினா அப்புறம் முட்டை எழுதல் எல்லாம் போட்டு வந்து என்ன போடுற கிடக்கு பூ மண்டலம் மாதிரி உங்களை பான் வண்டிக்காரர் இருந்தா வந்தோண்டே இருக்கணும். உங்களை வாங்க சொல்லி வாங்க. பின்னே போயினேன். நீங்க என்ன தக்காளி குழம்பு வாங்க பெருங்கோட்டேன். இங்க கொஞ்சம் காத்துக்கு போகட்டும். அதுபோல ஒரு விசிக்கு அடுப்பை போட்டுட்டு விசிக்கிறது. ஆமாம்மா சோக்கா நாங்கள் மறந்து மாட்டேன் ஒரு ஃப்ளோவில். அடுத்தது நாங்கள் இஞ்சியும் உள்ளியும் போடுவோம். சரியோ? ஓகே. முட்டை எப்பயே போடுறது? நீங்கள் என்ன குழம்பு வைக்க போறீங்க? முட்டை குழம்பு. தக்காளி பழத்தை பச்சைக்கறி காய்ச்சிருக்கலாம் தான் நாசியாக தான் கிடக்கு. வாங்கிலாம் போட்டுதே. நடுவில் கட்சி சாப்பிடக்கூடாது. நடுவில் சாப்பிட்றோட வாங்கிலாம். வேலையிலுமெல்லாம் குறைஞ்சிட்டு இனிமே முட்டை குழம்பு மிளக்கறி எல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் மீன் சாப்பிட்றோம் கொஞ்சம் குறைவே நாம. ஓ உண்மை. மீன் வாங்குறோம். நாளைக்கு மீன் தான் கண்டிப்பாக வாங்குவோம். இங்கே வந்து பாருங்க செந்துரு. என்ன கலர் எல்லாம் மாறி போய் கிடக்கு. இப்போ கிடக்கு இல்லை அப்படித்தான் மஞ்சட்டிக்க போட்டு வச்சிருக்கேன். வாசம் பெருந்தானே. அது இஞ்சி உள்ளி. ஆனா நீங்க இதுல இருந்தாலும் நான் தர மாட்டேன். இந்த வதங்கி கொண்டு வருதோ வதங்கி கொண்டு வரையில வதங்கி நீங்க வந்து பாருங்க சுந்தர. எத்தி நேரம் வந்து வதங்களை பார்க்குறோம். வேற போடுங்க ஒன்று வந்து பார்ப்போம். இப்படித்தான் உறவுகள் பேச்சு நம்ம எத்தனை நேரம் இந்த வதங்குறத நான் பார்க்கறது. கொஞ்சம் கை நடக்குங்க. அப்படித்தான் வெளியில உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற அளவு தந்து கொண்டு இருப்போம். நீங்க யோசிக்கிறதே இல்லை குறையன். நீங்கள் எவ்வளவு தூரம் சாப்பிட போறீங்களோ தருவோம். நான் குட்டி சட்டிக்கு சமைக்கிறது இல்லை. அத்தையா மண் சட்டி பெருசு. தேவையான அளவு உப்பு. நாங்கள் அப்படி இல்லை சார். எங்களை ஃபேமிலிக்கு கூடி போட்டு தரலாம். தூள் பையோ தூள் தேவையான அளவு. அடுத்தது ஒன்றுமே இல்லையா? முட்டை கடைசியாக தான் முட்டை போடுறோம். அது கடைசியா புளி விடுவோம். மறக்கல நாங்கள் இன்னத்தை நாங்கள் மறக்கிறோம். அதான் எங்களுக்கு தெரியாது. இனிமே இது நல்ல வடிவா கொதிக்கணும். இது இதோ இது அப்போ நாங்கள் கொதிச்சு வந்தாலும் தான் பார்க்கலாம். அப்போ அடுத்த கட்ட வேலையில் அங்கால ஒன்றும் இல்லை. அங்கால அடுப்பில் சட்டி மட்டும்தான் கிடக்கு. அதை இப்போ மாற்றி வச்சுட்டு நாங்கள் பார்ப்போம். அப்போ அடுத்த கட்டம் இது கொஞ்சம் பொங்கி வரட்டு நாங்கள் பார்ப்போம். சரியா இங்கே வந்து பாருங்க செஞ்சிடணும் இருக்கா கிட்ட. என்ன வடிவா வத்தி நல்ல வடிவா வந்துட்டு பார்க்க ஆசையாக. இதுக்கு என்ன செய்ய போறீங்களா? இதுக்குள்ள சந்தோஷம் முட்டைகளே போட போறோம். உங்களுடைய வெட்டி வச்சிருக்க முட்டை தாளுதோ. ஓ முட்டை போட்ட முட்டையில எங்க அடையில அது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம்
பாத்தீங்களா குணத்தை பாத்தீங்களோ இனி நாங்கள் இவ்வளவு முட்டையும் வத்தி எங்களோட குழம்பு ரெடி ரைட்டோ இஞ்சால என்ன செய்ய போறீங்க இஞ்சால பாத்தீங்கன்னா அடுத்த வேலை செய்யப்போம் இஞ்சால கேஸ போட்டுட்டோம் சரியோ இந்த சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் என்ன சட்டி கொஞ்சம் கீட்ட ஆகிடுமே புட்டு வறுக்கிறதுக்குன்னா அந்த பேர் ரைஸ் ஆடுற மாதிரி நீங்கள் லேடா கொட்டை விடுறீங்க கொட்டை விட மாட்டீங்களா கீழே அப்போ நீங்கள் இதை செய்யுங்க நான் இன்னொரு நாளை வேறு சாப்பாடு செய்யுங்க நான் பார்க்க இல்ல வாங்க நீங்கள் இப்ப வரட்டாம மெனிச்சரி நீங்க வந்தா சரி இன்னொரு முட்டை போடல நீங்கள் சாப்பிட போறோம் ரைட் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு இது என்னப்பா நான் சாப்பிடுங்க நீங்கள் எனக்கு சரி வாங்க சொன்னேடுங்க முட்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆகி நல்ல வட்டிவா வந்துட்டு தெரியுமா அப்போ அது அப்படி அங்கே ஒரு பக்கத்தால் இருக்கட்டும் சரி முட்டை கொத்து என்ன அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு சாரி புட்டு கொத்து நீங்க எல்லாம் முட்டை கொத்துன்றீங்களே எனக்கு வெங்காயம் நான் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் முட்டையில் வறுத்துக்கிறது போட்டிருந்தா நல்லா இல்லையா முட்டை கொத்துன்றீங்க நான் முட்டை போட தானே வரும் அதைத்தானே பார்த்தேன் ஓ பின்ன எங்க கிடக்கு முட்டை எடுத்துறவே எடுத்துட்டாங்க எடுத்து நீங்க வாங்குவே இனி இந்த வெங்காயமும் மதங்கோணமெல்லோ தெரியுமா முட்டை இங்க பாருங்க முட்டை இதுக்குள்ள போட்டு தன் வறுக்க போறீங்க ஆனா இல்ல பெரிய முட்டை என்ன உண்மைக்குமே எங்க தந்துருமா அதை நானும் வந்தது நாங்கள் ரீலோட் போடுறோம் கடைக்கு பக்கத்தை நம்மளா டிஷ்ஷை திறந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு கரெக்ட் நல்ல சின்ன சின்ன பட்டு நீங்களோ சீவி நீங்க இந்த வெங்காயம் வாங்கிட்டோம் இதுக்குள்ள எப்படி செஞ்சேன் கரண்ட் உங்களா கரண்ட் சொல்லி அடுத்தது கேரட் ஓகே எண்ணெயில் போட்டு நல்ல வடிவாக வதக்கணும் இதை ஃபுல்லாக வதக்கின பிறகு முட்டையை போட்டு அடிக்கவும் முட்டையை போட்டு அடிக்கவும் அப்போ இந்த அறுவல் கொஞ்சம் மிதங்கன்னு சொல்கிறோம் வதக்கினாலும் நோமலாக வதங்கினா காணும் அந்த கடத்தூள் எடுங்கள் கொஞ்சம் பண்ணுங்க இனி தேவையான அளவு கட்டது இனி போட்டா செஞ்சு அழுவேன் எப்படிங்க ஆகல முறை சூடாடுங்க சூடாடுங்க சூடுன்ற உப்பு உப்பு சூடாடுங்க நடக்குறீங்க நீங்களும் பாத்தீங்களா ஒரு மரக்கறிக்கு உப்பு சேர்க்கவே இல்லோ அதனால உப்பு கொஞ்சமா சரி எப்படிங்க உங்களுக்கு உப்பு தண்ணி பிடிக்கணும் வந்து வேறங்க நீ முட்டை அடுத்து ஊத்தப்போ என்னண்டு வேறங்க முட்டையா உடச்சு பத்தி கொண்டு வர இல்லையோ பக்கத்துல சின்ன மிதி இருக்கு சாப்பாடா முட்டையை அடிச்சு ஊற்றுங்க நல்ல முட்டையோ முட்டைன்றாலே நல்ல முட்டை தானே எல்லாம் சொல்லி கொண்டு இல்லை செஞ்சுறேன் அம்மா பெரிய முட்டைன்னு நிறுவிச்சாச்சு முட்டையோ இது என்ன பெரிய முட்டையோ இல்லோ ரைட் ஓகே உப்பு தூள் அடுங்க உப்பு தூள் உப்பு தூள் அட உப்பு தூள் ஆனா உப்பு மரத்து தூள் மடுக்குற வேறங்க இப்ப எதுக்குள்ள என்னமே வதக்க போறோம் எல்லாத்தையும் போட்டு அப்படி விரட்டுங்க
இப்பதான் நான் காட்டுத்தங்க தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஓ கொஞ்சம் 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 நீங்கள் சொன்னாக்கா அவங்க வராங்க. அதுதான் அதுக்குள்ளே போட்டு டாக்டர் வராங்க. இன்னும் பொரியும். ரெண்டாவது மடங்கோ இதில் கொஞ்சம் கை நடக்கும் கூட. என்னத்துக்கான என்ன விட்றீங்க? கொஞ்சம் என்ன முட்டையில் போட்டது கொஞ்சம் மொட்டி பிடிக்காம வரப்பட்டு வரைக்கும் சட்டியோட ரொட்டி பிடிக்குது. புட்டு 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 இப்பதான் சண்டை போடாங்கினாரோ சந்தோஷம் நாங்கள் சத்தம் போடக்கூடாது வந்து முட்டை போடாமே சாப்பிடலாம் போல பார்க்க. கரெக்ட் ஆயிடுச்சு. புட்டு அடுத்தது ரைட் சுந்தரன் எப்படி இருக்கு பார்க்க? அள்ளி போட்டு இனிமே அடுத்த கட்டம் புட்டு முட்டை போடவும். புட்டு அதுக்கான இவ்வளோ புட்டும் போட மாட்டோம் நாங்கள். அப்போ அரவாசம் அப்படி எனக்கு கொத்து புட்டு விருப்பம் இல்லையோ என்ன விருப்பம் இல்லை அப்படி அத்தை தெரிஞ்சிருக்கு. அப்படித்தான் சொல்லுவேன். தேவையான சாப்பிடுவேன். இந்த கொத்துல இருக்கிறது காணாம இருப்பாங்க. என்னண்டு இல்லாட்டி கறியோட சாப்பிடுவேன். இல்லை எனக்கு பெருசாக கொஞ்சம் விருப்பம் இல்லை. இதே கடை கொத்து ரைஸ்ண்டா விருப்பம் கொஞ்சம் கூட நம்ம. இது நீங்க தானே செய்யணும். எல்லாரும் ஒரே சாப்பாடு நான் செய்யக்கூடிய தண்ணி சாப்பிடு. அதிகளா பொங்கல் என்னன்னு சொல்ல நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடக்கூடாது. யாரும் சமைச்சு தந்தா சாப்பிடலாம். அதாவது டேஸ்ட். ரைட் எங்களுடைய புத்து கொத்து ரெடி ரெடி. வாங்க பாப்பம் புட்டு சேர்ந்து எங்கிட்ட வந்து வேற எங்க புட்டு கொத்த சாப்பாடு ஒரு மாதிரி எங்களோட புட்டு கொத்து மாமா கை ரெடி ஆயிட்டேனா? ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை என்ன? நீங்க 2 பேரும் சாப்பிடுறதுதான். உணவு நாங்கள் 2 பேரும் இல்லை, நீங்களும் தான். நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணணும் சொட்டு நான் சரியா? ரைட் இனிமேல் நாங்கள் புட்டு கொத்து ரெடி. இந்த முட்டை குழம்பு ரெடி. இனி சாப்பிடேக்கா பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட புட்டு கொத்து ரெடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கோ எப்படிங்க சந்தோஷ். அப்படி ஒருத்தர் போடுவோமோ போடுவோம். பார்த்தாலும் தெரியும். நீங்கள் வாங்க அவள் இல்லை இல்லை அதை அதெல்லாம் போட்டு காட்டிட்டு வரட்டும் புட்டு வடை. இது யாருக்கு? சந்தோஷத்துக்கு வடிவில்லாத பூக்கைக்கு. சரியோ இது எப்படிங்க நீங்கள்? இது அடுத்தது அத்தானே அத்தானு. கொஞ்சம் போடுங்க, தேவையான கேட்பண்ண. கறி விடணும் மண் வச்சிடுங்க. இது இது வடிவு இல்லாதாக்கள் எனக்கு சரி, அதே போல் கறியையும் விடுவோம். என்ன நல்ல வாசனை இருக்கு. என்னது? சந்தோஷுக்கு அக்காவுக்கு அத்தாண்டு அத்தானுக்கு. ரைட் அப்படியே போட்டதை சாப்பாடை பார்ப்போம். வேறங்க வந்து என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களோ. இது முட்டை எங்கட நல்லா இருக்கும். பாக்கிய வழியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்க்க தான் தெரியும். சரி அவள் பிளேட் எடுங்க. இந்த உங்களுக்கு கொஞ்சம் பசி போல இருக்கு. நீங்கள் அப்படி எங்கள் முன்னுக்கு செந்தரணும் பாங்கோ. இந்தாங்க உங்களோட பிளேட். ஓகே பாங்கோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க முன்னுக்கு 2 பேரும். ரெடி சாப்பிட்டு பாருங்க சந்தோஷ். நீங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கறி இல்லாமல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கறியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்க. அது இல்லாமல் சாப்பிட இல்லை. என்னது? கறி இல்லாமல் சாப்பிட இல்லை. கறி இல்லாமல் பார்க்க ஒன்றும் இல்லை கிடையாது. கறியோட சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. கறி உடைஞ்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கு. முச்சக்கான 2 முறையில் சாப்பிட ஒன்றும் இல்லை தாங்க. உண்மையாக வேறு லெவலில் இருக்கு. அதெல்லாம் வந்து சண்டாபடிக்கு நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு 2மே நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் முட்டை ஆம்லேட்டும் மேலே வைப்போம் சேர்த்தா சரி கொஞ்சம் நல்லா இருந்தது. முட்டை இருக்குதாங்க இப்போ அவிச்சது.
பொரிச்ச முட்டை வேற லெவலில் இருக்கு சாப்பாடு எல்லாமே நீட்டாக கணக்காக இருக்குது உப்பு அளவுகள் உரைப்புகள் சில நேரம் உரைக்கிறது இன்றைக்கு எல்லாமே நல்லா கிடக்கு டேய் கொஞ்சம் பொறுமையாக சமைக்கிறேன் கணக்கால பதமாக வந்துட்டு சாப்பாடை விரும்பி சமைச்சிருக்கேன் இன்றைக்கு அதான் சம்பவம் அப்படிதான் நம்ம அப்படித்தான் அவ்வளோ நாளாக சாப்பிட்ற பிடிக்கலண்ணே அது ஏன் விரும்பி சமைச்ச வேண்டாம் தனக்கு பிடிச்ச சாப்பாடு புட்டு அது உடையதான் உண்மைதான் நடுகளும் புட்டு தான் விற்கிறோம் இரவு நேரத்தில் நான் புட்டண்டா அப்படி இருப்பேன் எனக்கும் புட்டு விருப்பம் தான் எல்லா நேரமும் சாப்பிடலாம் உனக்கு மதியமோ காலமையோ பின்ன என்ன புட்டு கொடுத்தா முன்னே சாப்பிடுவான் நல்லா வந்திருக்கேன் சங்கோ ஸ்லீப்ஸ் எல்லாத்தையும் மதிக்க வைக்கிறேன் இன்னும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு புட்டுனா நீங்கள் டக்குன்னு சாப்பிட பிடிப்பீங்களா அது நான் கொஞ்சம் தான் போட்டேன் பசிக்கல இருந்து என்ன புட்டோம் இப்போ என்ன செய்வோம் நாங்கள் முடியறவங்க முடிப்போமே நீ நல்லா இருக்குதான் புட்டும் நல்லா இல்லாடி எல்லாத்தையும் முடிக்க உண்மைக்குமே நல்லா வந்திருக்கேன் நான் புட்டும் உண்மையிலே எல்லாமே எல்லாமே அளவு கணக்குல இருந்து எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு வேற லெவலில் இருக்கு சாப்பாடு அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இது இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த புட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. குட்டி பிள்ளைகளுக்கு எல்லா ஒரு ஏதோ வீடியோ போடுற சமாளிச்சு பாருங்க. உண்மைதான், இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான். நாங்கள் அளப்பு எடுக்கிறோம். இன்னும் புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.